நாம் ஒரு அறிவியல் பறந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படிப்பதற்கும் கேட்பதற்கும் வாசிப்பதற்கும் தலைக்கு மேலான செய்திகள் எம்மை சுற்றி எமது மொபைல் ஃபோன்களாக இருக்கலாம், நம்ம யாரோட பேசுகின்றவர்களாக இருக்கலாம், எல்லாரும் ஏதோ ஒன்றை அதாவது கேள்விப்பட்டு வாசித்து அன்றாடம் சம்பந்தம் உள்ள சம்பந்தம் இல்லாத என்று எல்லா செய்திகளும் ஒரு மிகைத்து போன ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எது சரி என்று சொல்லப்படுகிறதோ அதே பிழை என்று சொல்லப்படக்கூடிய சேம் டைமில் காலையில் ஒருத்தர் சரி என்றார், ஈவினிங்கில் சந்தித்து அவர் பிழை என்றார். அவ்வளோ ஃபாஸ்டான ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதோடு அதே சம அளவில் வாழ்க்கை வசதிகள் அதிகரித்து அதே அளவில் வேலைப்பளுக்களும் அதாவது அதே அளவில் அதிகரித்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் வேலைகள் அதிகம், நேரமும் அதிகம். வேலைகள் அதிகம், அதுக்கு பின்னால் அசருக்கு பின்னால் மகரிபு வரைக்கும் இருந்து பேசுகிறதுக்கான நேரமும் இருக்குது. இன்றையுடைய காலகட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு விடுமுறை கிடைக்குமா அப்படி என்று நினைக்கக்கூடிய அளவிலான வேலைப்பளுக்கும் அதிகமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை யோசித்து முடிவெடுத்து மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைப்பதற்கு முன்னால் பல நாட்கள் வேகமாக என்ன செய்து வருகின்றன, கடந்து விடுகின்றன அப்படி என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு 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 பயணத்தில் ஒரு பிஸியான ஒரு வேலைப்பளுவான மாற்றங்கள் அதிகரிக்கப்பட்ட ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த முஆலஜத்துல் கல்ப் இருக்குது, அதாவது உள்ளத்தை நமது கட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் இருக்குது. அது ஒரு முஃமினுக்கு சாதாரணமானதல்ல. மற்றவர்களுக்கு ஓகேண்டா அவங்க இந்த ட்ரெண்டில் அவங்க இதயத்தை விட்டுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்டான ஒரு அழுத்தம், இதுக்கு பேர் அலை வணைதா, ஒரு மௌஜா ஷைத்தானியா, ஒரு ஷைத்தானுடைய அலைவேகம் தான் இது. இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக அலை வந்து அடிக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க இதயத்தையும் அதோடு என்ன செஞ்சுருவாங்க, விட்டு விடுவார்கள். அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. இதயத்தையும் விட்டு விடுவார்கள் அப்படி என்று சொன்னால், இப்போ உங்களோட கையில் ஒரு மைக்கை தந்து ஸ்பீக்கரையும் தந்து கேட்குறதுக்கு 1000 பேரையும் தந்து பேசாமல் இருங்கன்னா உங்களுக்கு பேசாமல் இருக்கேருமா, ஏலாது. வாட்ஸ்அப்பில் மைக்கை தந்திக்கிறான், குரூப்பில் 1000 பேர் இருக்கிறான், சரியா? நம்மளால் பேசாமல் இருக்கேல்மான்னு கேட்டால் அது ஒரு பெரிய சோதனை. அது எது வந்தாலும் மைக்கை அழுத்தத்தான் என்ன செய்யும், சொல்லும். வழங்கிட்டா மைக்கை அழுத்தத்தான் சொல்லும், அந்த அவசரமாக பேசத்தான் சொல்லும் என்றது கல்பு. அதோடு நீங்கள் விடாமல் இருக்கிறது ஒரு போராட்டம். கல்பை அதோட விடாமல் இருக்கிற ஒரு ஈமான் உள்ளவனுக்கு அதை பழக்கப்படுத்திய பின்னால் நமக்கு ஏனென்று சாதாரணமாக இருக்கும். ஆனால் இந்த 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 காலத்துடைய இந்த சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எங்களோட கல்பை நம்ம அதில் விட்டு விடுவோம். இது மாத்திரமல்ல, செய்தி தகவல்களுடைய இந்த அதாவது அந்த அதிகப்படியான இந்த திரட்சி இது, அதுவும் நம்மளை என்ன செஞ்சிடும் என்று சொன்னால் நம்மளை படித்தவனாக அடுத்தவர்கள்ட்ட காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு உளப்போக்கை உண்டாக்கிடும். ஏன்னா நீங்கள் டெய்லி படிக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க. ஜப்பான் செய்தி தெரியும், கொரியா செய்தி தெரியும், வட அமெரிக்காவோட செய்தி தெரியும், தென் அமெரிக்காவோட செய்தி தெரியும். ஒன்றும் நீங்கள் தேடி போனதில்லை, அதுவாக உங்களை என்ன செய்யுது, தேடி வந்து உங்களை மிகச்சி நின்றுட்டு இருக்கு. அப்போது நீங்கள் 2 செய்தி தெரிந்தவராக காட்டுவதற்கான எல்லா மீடியாவும் உங்களோட கையில் என்ன செய்யுது, இருக்குது. இப்படி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றும் தெரியாதவராக அடக்கிட்டு வாழ்கிறது இருக்குதே, அது அவ்வளோ பெரிய போராட்டம். அதாவது இதை என்ன சொல்கிறதுன்னா, ஒரு நஃப்ஸ் உங்களோட உள்ளம் பின்னால் எல்லாவற்றுக்கும் பின்னால் போகக்கூடிய போராட்டத்துக்கான எல்லாம் தயார் நிலைக்கு, உங்களை சுற்றி எல்லாம் தயார் நிலைக்கு. இது ஒரு புறம். இதுக்கு பேர் ஹுப்பு துஹூர், அதாவது நம்மளை நாங்களே அறிமுகப்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பு வசதி எல்லாம் இருக்குது. இது முதல் பாதிப்பு எதுக்கு, இஹ்லாஸுக்கு. இஹ்லாஸ் இஸ்லாத்துடைய என்ன, அத்திவாரம். நீங்கள் உலகத்தையே அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்துவிட்டு அத்திவாரம் உடஞ்சதுன்னு வைங்களே, அல்லாஹ்வோட பார்வையில் எந்த பெருமானமும் இல்லை. எந்த பெருமானமும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் இல்லை. ஏனென்றால் இந்த தீனை பொறுத்த வரைக்கும் இந்த தீனை வெற்றியோங்க செய்வதென்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய கடமை. அவன் யாரை வைத்தோ செய்யத்தான் போகிறான். எங்களை தேர்ந்தெடுத்து சோதிக்கிறான், எங்களை தேர்ந்தெடுத்து ஈமான்ல சோதிக்கிறான். நம்ம சரி வரல என்றால் அல்லாஹ் தாலா அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருவர் என்ன செய்வான், போடுவான். அப்போ நம்ம அதாவது என்ன மன்னன், அதாவது மன்னன் லக்க வலா மன்னன் அலைக், அதாவது மன்னன் லக்க என்று சொன்னால் நான் உனக்கு செய்த அருள் அல்ல, நீ எனக்கு செய்த அருள் என்கின்ற அமைப்பில் தான் நம்ம நடந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்ட பகுதியில் இந்த மீடியாக்கள் என்றது உங்களது அதாவது வாழ்க்கையுடைய எல்லா விதமான இஹ்லாஸையும் தகர்ப்பதற்குரிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சு உங்களோட கையில் தந்துட்டு நீங்கள் கட்டுப்பாடாக ஒரு முஃமின் வாழ்கிறது பெரிய அஜிர். முதலாவது நீங்கள் நினைக்கக்கூடாது நான் பாவம் செய்யலைன்னு மட்டுமல்ல, நான் நன்மை செஞ்சுட்டீங்கிறேன்.
நான் நன்மை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற உங்களை சுற்றி எல்லாமே தயார், எல்லாமே தயார்ன்றதை விளங்கப்படுத்தலாம். அவ்வளோ மனிதர்கள் அவ்வளோ தயார் நிலையில் இருக்கு. மாநாடு கூட்டி செலவழித்து ஒரு பகுதியை செய்கிறோம். அது எதனால் செய்கிறோம் என்றால் ஒரு ஈமானிய ஒன்று கூடலும் பறக்கத்தும் இருக்கிறதுனால. ஆனால் அது செய்ய வேண்டிய வேலையை ஒரு பட்டன் என்ன செஞ்சிருது, இன்றைக்கு செய்ய முடிந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். இது போராட்டம். இந்த போராட்டம் எங்கே பேத்து டச் ஆகும்னா இஸ்லாத்துடைய அச்சாணியான இஹ்லாஸுக்கு என்ன செய்யும், அது கொண்டு போய் பாதிக்கும். அதனால தான் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் ஒரு துவால சொல்றாரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் நான் அஸ்தக்ஃபிருக், நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். நான் எதையெல்லாம் உன்முகத்துக்காக செய்தேன் என்று நான் உனக்கு சொல்லிக் கொள்கிறேனோ அந்த அத்தனை விஷயத்திலிருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஏனென்றால் நீ அறிந்தது என் உள்ளத்தில் கலந்திருக்கிறது. வகத் ஹாலத்தஹும் அலிம்த், நீ அறிந்தது எனது உள்ளத்திலே கலந்திருக்கிறது. ஆனால் நான் எப்படி அதை அன்னி ஜஅம்து அன்னி ஃபஅல்துஹு லிவஜ்ஹிக், உனக்காகவே நான் செய்தேன் என்றுதான் நான் உறுதியாக நிற்கிறேன். ஆனால் ஃபகத் அலிம்த அன்னஹு ஹாலத, அதாவது அன்னஹு ஹாலத்தஹு மா அலிம்த், நீ அறிந்தது எனக்குள் கலந்திருக்கிறது என்பதை நீ அறிந்து வைத்திருக்கிற. என்ன கலந்திருக்கேன், என்ன கலந்திருக்குது, இன்னொருவருக்காக, ஒரு பொருளாதாரத்துக்காக, யாருக்காகவோ, யாருடைய திருப்திக்காகவோ, யாருடைய சின்ன ஒரு பகுதி அதில் என்ன செய்யும், அந்த இஹ்லாஸ் இதில் பகுதியில் இருக்கும். அதை நீ அறிந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட எல்லா அந்த முடிவுகளில் இருந்தும் நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். எங்களோட துவால என்ன சொல்லும், அல்லாஹும்ம ஃபிர் லிமா கத்தம்து என்று சொல்றதுல நான் அழிந்தவைகள் நீ அறிந்த, நான் அறியாமல் நீ அறிந்தவைகள் அப்படின்னு என்ன செய்யுது வாரதை பார்க்குறோம். இந்த போராட்டம் அதாவது ஒரு முஃமினுடைய இன்றைய காலத்தில் தனியாக யோசித்து இதை எப்படியெல்லாம் ஒரு முஃமின் கையாள முடியும், அதனுடைய சட்டங்கள் என்ன, இந்த மீடியாக்களுடைய விஷயத்தில் ஒரு முஃமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கெல்லாம் அது பாதிக்கிறது, எப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் கோடிக்கணக்காக உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது, எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் அதை என்ன செய்கிறது உங்களோட தலையில் சுமத்துகிறது என்று நம்ம தெரிய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இன்னொரு பகுதி எடுத்துக்கிட்டீங்க